சென்னை கொரட்டூர் பகுதியில் கோயில் நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்து 2500 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகள் புகார் எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக டிஜிபி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள புகார் மனுவில் அலையன்ஸ் எர்ச் பிரிங்கஸ் என்ற தனியார் கட்டுமான நிறுவனத்தில் சுமார் 2000 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும், கோயில் நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி விற்பனை செய்து மோசடி செய்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். ஒரு கோவில் நிலத்தை மோசடி செஞ்சு எங்களுக்கு வித்ததுக்காக ஒரு பரிகாரம் எங்களுக்கு வேணும். அதுக்காக ஜீரோ ஆயிடுச்சு, ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சு. ஒன்று, பில்டரே வந்து எங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டியும் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும். இல்லை அவர் பேரில் ஒரு லீகல் கிரிமினல் அஃபென்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அதை லிஃப்ட் பண்ணணும். பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ், இப்போ வந்து அர்பன் ரைட்ஸ். இதுகுறித்து நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கிலும் குறிப்பிட்ட இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலம் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பசுமை தாமிர ஆலை என்ற பெயரில் மீண்டும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி கோரிய மனுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலையை மூடிய அரசின் நடவடிக்கையை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அப்போது உறுதி செய்தன. இந்த சூழலில் ஸ்டெர்லைட் ஆலையை பசுமை தாமிர உற்பத்தி செய்ய அனுமதி கோரி வேதாந்தா நிறுவனம் அளித்த விண்ணப்பத்தையும் தமிழ்நாடு அரசு கடந்த மாதம் நிராகரித்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடர்ந்த வேதாந்தா நிறுவனம் பன்னோக்கு குழுவை அமைத்து பசுமை தாமிர உற்பத்தி ஆலை அமைப்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த வழக்கின் விசாரணையின் போது பசுமை தாமிரம் தொடர்பாக ஆய்வு செய்யும் முன்பே விண்ணப்பத்தை நிராகரித்ததாக வேதாந்தா நிறுவனம் குற்றம் சாட்டியது. ஆனால் புதிய மொந்தையில் பழைய கள் என்பது போல் இத்திட்டத்தை வேதாந்தா நிறுவனம் முன்வைத்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வேதாந்தாவின் மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு அரசுக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் உத்தரவிட்டனர். கன்னியாகுமரி கல்மண்டபம் பகுதியில் உள்ள 11 கடைகளை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை கண்டித்து அடையாள கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குமரி பகவதியம்மன் கோயிலுக்கு சொந்தமாக 300க்கும் மேற்பட்ட கடைகள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. பகவதியம்மன் கோயில் ரதவீதியில் உள்ள கல்மண்டபத்தை மறைத்து கடைகள் கட்டப்பட்டுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் 11 கடைகளை உடனடியாக இடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கடைகள் இன்று இடிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாற்று இடம் கோரி அடையாள கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. ஒரு 40 வருஷமா அந்த கடையை நடத்திட்டு வரோம். இதை நம்பி என்னுடைய ஃபேமிலி, இப்போ பிள்ளைகள் படிப்பு எல்லாமே இருக்குது. இதை நம்பி எல்லாமே எங்களை உடனே மாற்ற சொன்னால் எங்களுக்கு ஒரு மாற்று இடம் தேவை இருக்குது. நாங்கள் இதை எங்கே போவோம்? நாங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று இடம் தேவையும் ஏதாவது ஒரு வழி செய்யணும் சார். பகவதியம்மன் கோயில் ரதவீதி, காந்தி மண்டபம் சாலை, திருவள்ளுவர் சாலை, கடற்கரை சாலை, ரவுண்டானா சாலை, திருவேணி சங்கமம் பகுதி என அனைத்து இடங்களிலும் உள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டன. இதனால் கன்னியாகுமரி சுற்றுலா தலம் வெறிச்சோடி காணப்பட்டது. தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தில் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் பஞ்சாயத்து சேர்க்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்தனர். நெல்லை மாவட்டத்தில் ராதாபுரம், வெள்ளியூர், நாங்குநேரி, களக்காடு ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் வழங்க 605 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டப்பணி நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தில் கூடங்குளம் பஞ்சாயத்து சேர்க்காமல் உள்ளதாக மாவட்ட நிர்வாகத்திடம் மக்கள் கூறியுள்ளனர். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் அதிருப்தி அடைந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தங்கள் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் கருப்பு கொடி ஏற்றி கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். ஒருத்தருக்கு 55 லிட்டர் தண்ணி வச்சா போதுமான தண்ணிக்கு வரல. ஏன்னா அதனுடைய சோர்ஸ் ஆதாரம் பெரிய 5 லட்சமோ 10 லட்சம் கொள்ளளவு கொண்ட தண்ணி நீர்த்தேக்க தொட்டி இங்க இல்ல. அந்த 65 கோடி ரூபாய் ஆத்து நீர் திட்டத்துல கூடங்குளம் ஊரை இணைச்சா என்ன? அதாவது திசைன்விளை, பனகுடி இந்த மாதிரி பேரூராட்சிக்கு ஈக்குவலான ஜனத்தொகை இங்க இருக்காங்க. அவ்வளவு ஜனத்தொகை இந்த ஊர்ல இருக்கு. தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தில் கூடங்குளம் பஞ்சாயத்தை சேர்க்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கும்பகோணத்தில் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியைச் சேர்ந்த கௌரவ விரிவுரையாளர்கள் இன்று 3வது நாளாக பணிப்புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யுஜிசி நிர்ணயித்த ஊதியத்தை வழங்க வேண்டும், பணிக்கொடையாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை கௌரவ விரிவுரையாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 3வது நாளாக பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கௌரவ விரிவுரையாளர்கள் பணி செய்து கொண்டிருக்கும் வரை இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 25 லட்சத்தை பணிக்கொடையாக வழங்க வேண்டும் மற்றும் எங்களுக்கு EF, PF போன்ற பல பணப்பலன்கள் எங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த 3ஆம் நாள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தங்களது கோரிக்கைகளை துண்டு பிரசுரங்களாக அச்சடித்து கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கும் கௌரவ விரிவுரையாளர்கள் வழங்கினர்.
கோவை மாவட்டம் குப்பனூர் தீத்திப்பாளையம் பகுதியில் தஞ்சமடைந்த 3 யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டியடித்தனர். உணவு மற்றும் நீர் தேவைக்காக வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 3 யானைகள் கிராம பகுதிகளில் தஞ்சமடைந்தது. இதையறிந்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் யானைகளை விரட்டிய போது யானைகள் புதர் பகுதிகளில் மறைந்து கொண்டன. இந்நிலையில் காலையில் மீண்டும் அப்பகுதிக்கு வந்த வனத்துறையினர் யானைகளை விரட்டியடித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்குள் யானைகள் விரட்டி அடிக்கப்பட்டன. யானைகளை ஊருக்குள் நுழையா வண்ணம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண மோசடி விவகாரத்தில் பிரபல தொழிலதிபர் அனில் அம்பானி மற்றும் டீனா அம்பானி ஆகியோருக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. ரிலையன்ஸ் குழும நிறுவனங்களின் நிதி முறைகேடுகள் மற்றும் வங்கி மோசடி புகார்கள் குறித்து அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. மேலும் 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. அனில் அம்பானி மட்டுமின்றி அவரது மனைவி டீனா அம்பானியின் சட்டவிரோத பண பரிவர்த்தனை பற்றியும் அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. நேற்று முன்தினம் டீனா அம்பானி விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் வரும் 17ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. இதேபோல் வரும் 18ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக அனில் அம்பானிக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சிறிதளவு உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கம் விலை நேற்று கிராமுக்கு 70 ரூபாயும் சவரனுக்கு 560 ரூபாயும் குறைந்து ஒரு சவரன் 1,16,640 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாயும் சவரனுக்கு 160 ரூபாயும் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் இன்றைய விலை 1,16,800 ரூபாய். ஒரு கிராம் 14,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றம் இன்று கிராம் 300 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. திரைப்பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகர் பிஜு மேனன் பங்கேற்காததால் தனக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் அனூப் கண்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிஜு மேனனுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரபல மலையாள நடிகரான பிஜு மேனன் 2024ஆம் ஆண்டு வெளியான நடன சம்பவம் படத்தின் ப்ரமோஷனுக்கு வருவதாக கூறிவிட்டு ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக தயாரிப்பாளர் அனூப் கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். பிஜு மேனனின் இந்த நடவடிக்கையால் தனக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள அவர் முதலில் நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக ஒப்புக்கொண்டு கடைசி நேரத்தில் மறுத்துவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். தயாரிப்பாளர் அனூப் கண்ணனின் புகார் குறித்து பிஜு மேனன் தரப்பில் இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. தமிழ்நாடு புதுச்சேரி தேர்தல் ஆயத்த பணிகளின் ஏற்பாடுகளை ஆய்வு செய்யவும் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளவும் இந்திய துணைத் தேர்தல் ஆணையர்கள் குழு சென்னை வந்தது. துணை ஆணையர்கள் பன்வர் பிரகாஷ், மானேஷ் கார்க், சஞ்சய் குமார் உட்பட 7 பேர் இந்த குழுவில் இடம் பிடித்துள்ளனர். டெல்லியில் இருந்து சென்னை வந்த அவர்கள் தேர்தல் பணிகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். Has come to Chennai and Puducherry to review the poll preparedness. It is a usual practice of the Commission to visit all the states and review the poll preparation and have a meeting with the different officers here. துணை தேர்தல் ஆணையர்கள் குழு முதல் கட்டமாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து புதுச்சேரிக்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்த குழு 2 நாட்கள் தங்கியிருந்து தமிழ்நாடு புதுச்சேரியில் ஆய்வு மேற்கொள்வதோடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், வருமான வரி, சுங்கம், காவல் உட்பட 20க்கும் மேற்பட்ட துறைகளின் ஒருங்கிணைப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சினிமா தியேட்டரில் விசில் அடிக்கலாம், பேருந்தில் விசில் அடிக்கலாம், ஆனால் எந்த கொம்பனாலும் மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பதை நிறுத்த முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க யாரும் வரவில்லை என சிலர் விமர்சித்தார்கள் என்றும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வலுவான கூட்டணியை அமைத்துள்ளது என்றும் கூறினார். சினிமா தியேட்டர்ல விசில் அடிக்கலாம், பஸ் நிறுத்தத்துக்கு விசில் அடிக்கலாம். அதிமுக இரட்டைக்கு வாக்கு போடுவதை எவராலும் எந்த கொம்பனாலும் நிறுத்த முடியாது. பல ஜாம்பவான்களை பார்த்த இயக்கம் இந்த அதிமுக. யார் வந்தாலும் சரி, இன்னைக்கு இவர் ஒருவர், நாளைக்கு இன்னொரு ஒருவர், நாளைக்கு சிம்பு ஒருவர், அவர் ஒருவர், எல்லாம் வரலாம். ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்துக்கும் ஒன்று முளைக்கும். திமுக கூட்டணி சிதறி வருவதாகவும் CV சண்முகம் விமர்சித்தார்.
சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் ஒரே நாளில் 500க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை வாங்கிச் சென்றனர். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு பெறலாம் என அக்கட்சி தலைமை அறிவித்து கடந்த 6ஆம் தேதி விநியோகத்தை தொடங்கியிருந்தது. ஆனால் அஷ்டமி நவமியை ஒட்டி கடந்த சில நாட்களாக விருப்ப மனுக்களை வாங்க பெரிய அளவில் யாரும் ஆர்வம் காட்டவில்லை. இந்த நிலையில் புதனன்று 500க்கும் மேற்பட்டோர் மேளதாளங்கள் முழங்க விருப்ப மனுக்களை வாங்கினர். பின்னர் அதனை பூர்த்தி செய்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதாவிடம் வழங்கினர். தேமுதிக கட்சியின் கொடி நாள் மற்றும் விருப்ப மனு வழங்க வியாழக்கிழமை கடைசி நாள் என்பதால் கூட்டம் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புமணி தரப்பினர் பொய்யை மட்டுமே மூலதனமாக வைத்து இயங்குவதாக ராமதாஸ் ஆதரவாளரான எம்எல்ஏ அருள் விமர்சித்துள்ளார். திண்டிவனத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அருள், மாம்பழம் சின்னம் ஒதுக்குவதில் என்ன மாயம் நடந்ததோ தெரியவில்லை, தேர்தல் ஆணையம் தனது நிலைப்பாட்டை திடீரென மாற்றிக்கொண்டதாக தெரிவித்தார். அன்புமணி தரப்பு பணத்தையும் அதிகாரத்தையும் கொண்டு நீதியை விலைக்கு வாங்க முயல்வதாகவும் எம்எல்ஏ அருள் குற்றம் சாட்டினார். 46 ஆண்டுகாலம் உழைத்தவர், 96,000 கிராமங்களுக்கு கால் பட்ட ஒரு மாபெரும் தலைவர். அவரை வீழ்த்துறதுக்கு இன்னொரு பிறக்க முடியாது. மருத்துவர் ஐயாவுடைய மகனாக இருந்தாலும் கூட மருத்துவர் ஐயாவை வீழ்த்த முடியாது. ஐயா தான் வெற்றி பெறுவார். பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா தான், மாம்பழ சின்னம் மருத்துவர் ஐயாவுக்கு தான். மேலும் உரிமையியல் வழக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கு சாதகமாகவே தீர்ப்பு கிடைக்கும் என்றும் எம்எல்ஏ அருள் நம்பிக்கை தெரிவித்தார். ஈரோட்டில் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வந்த தாவேகவினரை சத்துணவு ஊழியர்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோட்டில் காளை மாட்டு சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் பாலாஜி தலைமையில் நிர்வாகிகள் சென்றனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய ஊழியர்கள் தங்களது போராட்டத்தில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்றனர். பிரச்சனை என்னன்னு கேட்டா தான் இந்த தலைவர்கிட்ட போய் இந்த மாதிரி இருக்கு, இப்படி போராடி. இதையடுத்து அவர்களிடம் சுமார் அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்திய தாவேகவினர் இறுதியாக சத்துணவு ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றி சென்றனர். திருத்துறைப்பூண்டி அருகே 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள தாளடி நெற்பயிர்களை பூச்சிகள் தாக்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். களப்பால், குறிச்சி மூலை, குறும்பல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தாளடி நெற்பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது பால் பிடிக்கும் பருவத்தில் உள்ள நெற்பயிர்களை பூச்சிகள் தாக்கி கருப்பு நிறமாக மாறி மகசூல் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 4 டைம் வந்துருக்கேன். 4 டைம் மருந்து வச்சு இதுவரையிலும் ஒன்றும் இல்லை. ஏகப்பட்ட கடன் தான். இது பாருங்க. அப்புறம் இது கைக்கு அறுவடைக்கு வர நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே புகையை அடிச்சு ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு ஏதாவது அரசாங்கம் பார்த்து ஏதாவது அதுக்கு ஒரு நிவாரணம் வழங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சேதமடைந்த பயிர்களை வேளாண் அதிகாரிகள் பார்வையிட்டு இழப்பீடு வழங்குவதுடன் பாதுகாக்க ஆலோசனை வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கத்தரிக்காய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் ஏமாற்றமடைந்துள்ளனர். ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் கத்தரிக்காய் பயிரிடும் விவசாயிகள் கடந்த பொங்கலின் போது 40 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை கத்தரிக்காயை சுமார் 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்தனர். ஆனால் அதே மூட்டை விலை தற்போது 300 ரூபாயாக குறைந்து கிலோ 10 ரூபாய்க்கும் கீழ் விற்பனையாவதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதற்கு விளைச்சல் அதிகரித்ததே காரணம் என அவர்கள் கூறுகின்றனர். டெய்லி வந்து ஒரு 50 மூடை வரும் வந்துட்டு இருந்தது. இப்போ டெய்லி 100 மூடை 150 மூடை வந்துட்டு இருக்கு. பொங்கலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரி 50 ரூபாய் விற்றுது. இப்போ 10 ரூபாய் கூட வேங்கிறதுக்கு ஆள் இல்லை. விளைச்சல் அதிகமாக வேங்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னும் கத்திரி வேலை 4 நாள் சரியாகவே செய்யும். ஒரு 2 மாதம் போனால் கத்திரி வேலை கூடும். உற்பத்தி செலவு கூட கிடைக்காததால் கத்தரிக்காய் சாகுபடியில் மிகுந்த நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பூர் கந்தசாமி கோயிலுக்கு சொந்தமான 700 கோடி ரூபாய் மதிப்பு ஆக்கிரமிப்பு நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறையினர் மீட்டதை அடுத்து அது தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. திருப்போரூர் கந்தசாமி கோயில் மற்றும் ஆழவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான 550 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும் இதனை மீட்க அறநிலையத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் ஜெகநாத் என்ற வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை 2022ஆம் ஆண்டு மே மாதத்திற்குள் அகற்ற உத்தரவிட்டிருந்தது. ஆனால் ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை என கூறி ஜெகநாத் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கந்தசாமி கோவிலுக்கு சொந்தமான 700 கோடி ரூபாய் மதிப்பிலான 226 ஏக்கர் விவசாய நிலங்கள் ஆக்கிரமிப்பு பிடியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை அறிக்கை தாக்கல் செய்தது. இதனை ஏற்ற நீதிமன்றம் ஜெகநாத் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர்.
ஒன்றிய அரசை கண்டித்து நாளை நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற இருப்பதால் கேரளாவில் தமிழ்நாடு உள்ளிட்ட வெளிமாநில பேருந்துகள் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் நாளை கேரளாவில் பால், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்து கடைகள், வாகனங்கள் இயங்காது என்று கூறப்பட்டுள்ளது. விவசாய சங்கங்கள், ஆசிரியர்கள் சங்கங்கள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. கேரளாவில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக தமிழ்நாடு உள்ளிட்ட வெளிமாநில பேருந்துகளுக்கும் நாளை அம்மாநிலத்துக்குள் செல்ல அனுமதி இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. தேசிய கீதம் பாடும்போது எழுந்து நிற்பதைப் போலவே வந்தே மாதரம் பாடலை பாடும்போதும் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற புதிய விதியை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் தொடர்பாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை ஒன்றிய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் அரசு நிகழ்ச்சிகளிலும் அனைத்து பள்ளிகளிலும் தேசிய கீதம் இசைக்கப்படும் முன்னர் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகள் உட்பட அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் அவரது வருகையின் போதும் புறப்பட்டு செல்லும் போதும் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும். அதே நேரம் திரையரங்குகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படாது என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். இதற்கிடையே இந்த பாடலில் ஏற்கனவே நீக்கப்பட்ட 4 சரணங்களையும் சேர்த்து 6 சரணங்களாக பாட வேண்டும் என ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொரட்டூர் பகுதியில் கோயில் நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்து 2500 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகள் புகார் எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக டிஜிபி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள புகார் மனுவில் அலையன்ஸ் எர்ச் ஃப்ரிங்கஸ் என்ற தனியார் கட்டுமான நிறுவனத்தில் சுமார் 2000 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும், கோயில் நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி விற்பனை செய்து மோசடி செய்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். ஒரு கோவில் நிலத்தை மோசடி செஞ்சு எங்களுக்கு வித்ததுக்காக ஒரு பரிகாரம் எங்களுக்கு வேணும். அதுக்காக ஜீரோ ஆயிடுச்சு, வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சு. ஒன்று, பில்டரே வந்து எங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டியும் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும். இல்லை அவர் பேரில் ஒரு லீகல் கிரிமினல் அஃபென்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அதை லிஃப்ட் பண்ணணும். பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ், இப்போ வந்து அர்பன் ரைட்ஸ். இதுகுறித்து நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கிலும் குறிப்பிட்ட இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலம் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.